வெல்கம் டு புதியுகம் அகாடமி. நம்ம ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடான மாடல் எம்சிக்யூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு consider the following statements with reference to minority education institution. Minority characteristics of minority education institutions remains intact even if the administration includes non-minority community members. இப்போ மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க, ஒரு மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா தே கேன் அட்மிட் நான் மைனாரிட்டி கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஆல்சோ. ஸோ அப்படி அட்மிட் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து இருக்கும். Being an institution of national importance negates the institutions of minority characteristics. ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா, இதில் அதாவது நீங்கள் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மைனாரிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. Institution established pre-constitutional adoptions are not protected under Article 30. Article 30 Clause 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூலிங்கை வந்து ஓவர் கம் பண்ணிடும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஆன்சர் ஏ 1 only. In a narrow 4-3 majority verdict, Supreme Court overturned 1967 ruling of S. Aziz Basha versus Union of India, which had previously served on the basis of denying Aligarh Muslim University its minority institution status. ஸோ ஆக்சுவலாக இந்த நியூஸே வந்து இந்த கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் நடந்த இஷ்யூஸை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் ஓவர்டர்ன்ஸ் அசீஸ் பாஷா ரூலிங் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி guaranteed minority status, overturning 1967 denial basis on the priority of Supreme Court ruling. Article 30 interpretation. Institution established pre-constitutional adoption are protected under Article 30 Clause 1 if aimed at benefiting a minority community. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஈவன் எஸ்டாப்ளிஷ்ட் ப்ரீ கான்ஸ்டியூஷனல், அந்த ப்ரீ கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தாலும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஸ்டேட்டஸில் ப்ரொடெக்ட் பண்ணப்படுவாங்க. இன்ஸ்டிடியூஷனல் ஆட்டோனமி. மைனாரிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் ரிமைன்ஸ் இன்டாக்ட் ஈவன் இஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்க்ளூட்ஸ் நான் கம்யூனிட்டி மெம்பர் ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் செக்யூலர் எஜுகேஷன். ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தே கேன் அட்மிட் நான் மைனாரிட்டி மெம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ அதை செக்யூலர் எஜுகேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ், லீகல் ரெகக்னைசேஷன் ஆர் டிகிரி கன்ஃபரல் ரெக்வயர்மெண்ட்ஸ் cannot be nullified on institutional minority status. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை அதாவது லீகல் ரெகக்னைசேஷன், ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீகல் ஃபார்மாலிட்டிஸ் மூலிமா நம்ம வந்து இந்த மைனாரிட்டி ஸ்டேட்டஸை நலிஃபை பண்ண முடியாது. burden ஆஃப் ப்ரூஃப் மைனாரிட்டி கம்யூனிட்டி மஸ்ட் ப்ரொவைட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நாங்கள் மைனாரிட்டியை கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ப்ரூவ் பண்ணணும். நாங்கள் வந்து மைனாரிட்டி ஆர்டிகல் 30 வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைட்டீரியா என்னென்ன கிரைட்டீரியா இருக்கும். ஸோ பீயிங் அ நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் டஸ் நாட் நெகேட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மைனாரிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதுனால மைனாரிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் போயிடாது. சம் யூனிவர்சிட்டிஸ் ஆர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் போயிடும் அப்படின்னு கிடையாது. சரி, ஓகே. கீ கிரைட்டீரியா ஃபார் டிட்டர்மைனிங் த மைனாரிட்டி ஸ்டேட்டஸ். Who founded the institution? The efforts made to establish it, whether it is aimed to promote the interest of particular minority, whether it is administrative structure affirmed the minority. Consider the following statement regarding PM Awas Yojana. Under the PM Pradhan Mantri Awas Yojana Gramin, self-survey is allowed for beneficiary since the beginning of the scheme. So இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினிங் ஆஃப் த ஸ்கீம்லேருந்து செல்ஃப் சர்வே வந்து இருக்கான்னு கேட்டிருக்காங்க, கிடையாது. செகண்ட் பேஸ் ஆஃப் தி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் ப்ரோக்ராம் ஹேஸ் அ டார்கெட் ஆஃப் 1 crore houses. ஸோ ஆக்சுவலாக 2 crore houses. ஓகேங்களா? இந்த கவர்மெண்ட் ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. 1 crore houses கிடையாது, 2 crore houses. ஸோ 2 கோடி வீடு கட்டி கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட், under the Pradhan Mantri Awas Yojana Gramin, the government is using mobile applications, பிரகதி போர்ட்டல். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரகதி போர்ட்டல் கிடையாது, ஆவாஸ் போர்ட்டல். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. For the first time since the beginning of Pradhan Mantri Awas Yojana Gramin 2016, Union Rural Development Minister allowing self-survey for beneficiaries. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2016 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃப் சர்வே ஃபார் பெனிஃபிஷரிஸ் வந்து அலோவ் பண்ணாங்க.
The second phase of Pradhan Mantri Awas Yojana Gramin program, which has targeted 2 crore houses. Now, first is 1 crore houses, 2 crore houses. Center is conducting a survey to identify the beneficiaries. This is to ensure no one is left behind. Because center வந்து directly survey பண்ணி தான் இந்த 2 crore houses வந்து கட்டி கொடுக்க போறாங்க. It also leaves little ground for complaints that survey did not include household because of the biased or prejudice. ஸோ ஆக்சுவலாக அதுதான் இது வந்து கவர்மெண்ட்டே சென்டரே வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணி செய்யறதுக்கு காரணம் வந்து யாருமே இதில் விட்டு போயிடக்கூடாது. த கவர்மெண்ட் இஸ் யூசிங் த மொபைல் ஆப் ஆவாஸ் பிளஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரகதின்னு கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் ஆவாஸ் பிளஸ் அப்படிங்கிற மொபைல் ஆப் யூஸ் பண்ணி தான் டேட்டாஸ் வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் பால விவாஹா முக்த் பாரத் அபியான். So how many of the statement is about correct? பால விவாஹா முக்த் பாரத் அபியான். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் வாஸ் லான்ச்ட் பை தி நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் child rights which calls on state devise an action plan to reduce child marriage rates. So child marriage rates, okay, statement 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா is correct. So it aims to reduce the child marriage rate below 30%. So அதுதான் வந்து தப்பு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா rates below 5% that 2029. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக அதுக்கு அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ த கேம்பெயின் ஃபோக்கஸ் ஆன் 7 high burden states, West Bengal, 7 high burden states and 300 high burden districts where child marriage rates exceeded the national average. Okay, so is correct, ஓகேங்களா? 300 high budget districts. Okay, 2 and 3 correct. Campaign is guided by past experience of Beti Badhao program, aims to bring all stakeholders together to spread awareness. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்லி 2 தான் கரெக்ட். இதில் எதுல கரெக்ட் அப்படின்னா பால விவாஹா முக்த் அபியான், மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லான்ச்டு பை நேஷனல் கமிஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சைல்ட் ரைட்ஸ் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. இட் இஸ் ரிலீஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் விமன்ஸ் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸோ இதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் லான்ச்டு பால விவாஹா முக்த் பாரத் அபியான். ஸோ பால விவாஹா சைல்டு மேரேஜ், பால சைல்டு விவாஹா மேரேஜ் முக்த். ஸோ சைல்டு மேரேஜ் nullify, child marriage free India, which is called every states and union territories to devise an action plan and to reduce the child marriage rates below 5% by 2029. So அது 2013 கொடுத்திருப்பாங்க. ஸோ ஆல்சோ பர்சன்டேஜ்லும் தப்பாக கொடுத்திருப்பாங்க. ஸோ 5% பால விவாஹா முக்த் பாரத் அபியான்ங்கிறது சைல்டு மேரேஜ் ஃப்ரீ கேம்பெயின் 5% வந்து ரெடியூஸ் பண்ணணும் within 2029. The key feature of the campaign is to launch child marriage free Bharat portal to raise awareness and report cases and monitor the progress. Campaign focusing on 7 high burden states. West Bengal, so states West Bengal, Bihar, Jharkhand, Rajasthan, Tripura, Assam, Andhra Pradesh. Nearly 300 high burden districts where child marriage rates exceed over the national average. Campaign is just by past experience. Beti Badhao program aims to bring all stakeholders together to spread awareness and grassroots level attitudinal change. So child sex ratio வந்து டெவலப் பண்றதுக்காக. Okay, consider the following statements. India is largest contributor to global TB cases in 2023. Yes, India தான் வந்து பார்த்தீங்கன்னா highest TB case இருக்கு. India is set to goal to eliminate TB by 2025, 5 year ahead of SDG deadline 2030. So actually வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நம்ம இது பண்ணிருக்கோம். The number of deaths caused by tuberculosis in India has been steadily decreasing. கிடையாது, steadily decreasing வந்தாலே தப்பு தான். By since 2010 அது வந்து தப்பு. India accounts 26% of global TB cases in 2023. Highest share. India தான் highest. Other major contributors are Indonesia. Second place ரொம்ப கம்மி. ஏன்னா first place வந்து 26%, second place வந்து 10% தான். China next, Philippines next, Pakistan. So even Pakistan is performing better in TB. In 2018, Prime Minister set a goal to eliminate TB by 2025. So actually 2018 இந்த பிளான் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. 5 years ahead of SDGs deadline of 2030. As per WHO TB reports in 2024, India will fail to meet 2025 milestone set by the WHO end TB strategy. ஆக்சுவலாக இது வந்து ஃபெயில் ஆகிட்டோம்னு தான் சொல்கிறாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து இப்பயுமே குளோபல் லெவல் டிபி கேசஸ் அதிகமாக தான் இருக்கு. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ரிலீசஸ் ஹார்மோன்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ரிலீசஸ் ஹார்மோன்ஸ் விச் டிராவல் த்ரூ த blood streams to influence distant organ and tissues guided bodily fluid. The pancreas is both endocrine and exocrine organ. So actually இதை நம்ம படிச்சிருப்போம். Pancreas is both endocrine and exocrine organ, regulates blood sugar level. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். லெவல்ஸ் த்ரூ இன்சுலின். ஸோ பேங்க்ரியாஸ் வந்து நம்மளோட சுகர் லெவல்ஸ், நம்மளோட பாடி சுகர் லெவல்ஸ் ஜென்ரலாக வந்து இன்சுலின் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணும். ஸோ பேங்க்ரியாஸ்ல வந்து பேங்க்ரியாஸ் வந்து போத் எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் கிளாண்டா ஆக்ட் ஆகிட்டு அதை வந்து இது பண்ணும். ஓகே, endocrine glands releases chemical messengers called hormones in small quantity. Hormones travel through blood streams to influence the distant organs and tissues, guiding bodily fluid functions. The pancreas is both endocrine and exocrine organ. It regulates blood sugar level through insulin. Sir Frederick Banting's birth anniversary is observed as World Diabetes Day on November 14, recognizing discovery of insulin. Symptoms of diabetes are excessive thirsty, frequent urination, sweet urine. In 1869, Paul Langerhans discovered isolates of Langerhans in pancreas, which plays an endocrine role. 1923, Frederick Banting and John McCain were awarded Nobel Prize for Physiological for discovering the insulin. Okay. First in World Challenge initiative was recently seen in the news. So actually, வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து to develop the first kind of its solution for controlling the diseases. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சேலஞ்ச். ஸோ இது கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டு டெவலப் இட்ஸ் ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் இட்ஸ் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் இன் வேர்ல்டு சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிசீஸ் கண்ட்ரோலுக்காக. ஓகே, The Indian Council of Medical Research has launched a new initiative called First in World Challenge. ஸோ யார் லான்ச் பண்ணா? இந்தியன் ICMR. To encourage India scientists to propose innovation and groundbreaking solution for complex health and global impact. Actually இது இப்படி கூட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இன் வேர்ல்டு சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ICMR லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்தியாவில் வந்து அந்த இனோவேஷனை வந்து இனோவேட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இனோவேஷன் இன் வேக்சின், ட்ரக்ஸ், தெரபெட்டிக், டயக்னோஸ்டிக் இன்டர்வென்ஷன்ஸ் வித் குளோபல் இம்பாக்ட். எலிஜிபிலிட்டி ஓப்பன் டு இண்டிவிஜுவல் ரிசர்ச் ஆர் டீம் or from single or multiple institution. Proposals will be assessed by experts in biomedical research. So actually யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இனோவேஷன், வேக்சின், ட்ரக்ஸ், தெரபெட்டிக், டயக்னோஸ்டிக், இன்டர்வென்ஷன் எதனாலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன்ஸ் எல்லா டயக்னோசிங், கியூரிங் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கு. கமிட்டி எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா கமிட்டி ஆஃப் டிஸ்டிங்விஷ்ட் சயின்டிஸ்ட் அண்ட் இன்னோவேட்டர்ஸ் வில் செலக்ட் த இம்பாக்ட்ஃபுல் ப்ரொபோசல்ஸ். ஸோ இட்ஸ் சம்திங் ஒரு மாடியூலை கொண்டு போய் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாடியூல் வந்து சக்ஸஸ் அந்த எக்ஸ்பர்ட் பேனல்ஸ் வந்து செலக்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். ஸோ பால்டிக் சி கண்டிப்பா இந்த வருஷம் வந்து பால்டிக் சி வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா? ஸோ பால்டிக் சி வந்து எப்பயுமே வந்து ஐஆர்ல வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா சரௌண்டிங் கண்ட்ரிஸ் தான் கேட்பாங்க. ஆக்சுவலா பால்டிக் சி which one of the following countries are bordered the Baltic Sea recently seen in the news. ஸோ பால்டிக் சி பார்டர்டு கண்ட்ரிஸ் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டென்மார்க். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலாந்து. டென்மார்க், ரஷ்யா, போலாந்து. தட் மீன்ஸ் 157. ஆன்சர் வந்து 157. ஓகே, பால்டிக் சி ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்காங்க. த கட்டிங் ஆஃப் அண்டர் சீஸ் கேபிள்ஸ் இன் பால்டிக் சி ஹஸ் எஸ்கலேட்டட் த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், செப்பரேட்ஸ் த ஸ்காண்டினேவியன் பெனின்சுலா ஃப்ரம் கான்டினென்டல் யூரோப், links to Atlantic Ocean via Danish Strait. Surrounding by Denmark, Germany, Poland, Lithuania, Latvia, Estonia, Russia, Finland, Sweden. Gulfs of Bothnia, Gulfs of Finland, Gulf of Riang. So map பார்க்கும்போது நமக்கு இன்னும் தெளிவா புரியும். Map. So this is Baltic Sea. Sweden, Finland, Russia, Estonia, Latvia, Lithuania, Russia, Poland, Germany, Denmark. ஸோ இவ்வளவும் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்ட் பண்ணியிருக்கு. கல்ஃப் ஆஃப் போத்னியா, கல்ஃப் ஆஃப் ஃபின்லாண்ட். ஸோ இது ரெண்டுமே அங்கே இருக்கு, சரிங்களா? ஸோ ஆன்சர். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இதுவுமே வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக். இந்த கொஷின் வருமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியம். Consider the following statement regarding
CARICOM, கரேபியன் கம்யூனிட்டி அண்ட் காமன் மார்க்கெட். ஸோ ஆக்சுவலாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. CARICOM recently seen in the news அப்படின்னா அது எந்த ரீஜனை சேர்ந்தது? கரேபியன் ரீஜனை சேர்ந்தது. It was established by Treaty of Chagu-Ramas. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை ட்ரீட்டி ஆஃப் சாகு-ராமாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். இட்ஸ் செக்ரட்டேரியட் இஸ் சிச்சுவேட்டட் கயானா, கரெக்ட். அரேபியன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ ஃபைனல் அப்பலேட் கோர்ட் ஆஃப் CARICOM மெம்பர்ஸ். ஸோ இதுவும் வந்து கரெக்ட். டு அண்ட் அட்ரஸஸ் ரீஜனல் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ். CARICOM அப்படிங்கிறது வந்து அட்ரஸ் ட்ரேட் ரீஜனல் டிஸ்பியூட்ஸ், அதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ட்ரீட்டி ஆஃப் சாகு-ராமாஸ் அப்படிங்கிற ட்ரீட்டில தான் அது வந்து செக்ரட்டேரியட் வந்து குயானால. CARICOM கரேபியன் கம்யூனிட்டி அண்ட் காமன் மார்க்கெட். ஸோ CARICOM அப்படிங்கிறது கரேபியன் கம்யூனிட்டி அண்ட் காமன் மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்ததுதான். செகண்ட் மீட்டிங் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா CARICOM ஜாயின்ட் கமிஷன் வாஸ் ஹெல்ட் விர்ச்சுவலி. ஸோ ஆன்லைன் மீட்டிங். எஸ்டாப்ளிஷ்ட் அட் 1973 ட்ரீட்டி ஆஃப் சாகு-ராமாஸ். மெம்பர்ஷிப், ஃபுல் மெம்பர்ஷிப் 15 பேர் இருக்காங்க. ஆன்டிகுவா அண்ட் பர்போசா, ஜமைக்கா, ட்ரினிடன் அண்ட் டொபாகோ, ஹைத்தி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த கரேபியன் கண்ட்ரிஸ் எல்லாமே இருக்காங்க. செக்ரட்டேரியட் ஜார்ஜ் டவுன், குயானா. சேர்மன்ஷிப்ஸ் பயான்வெளி. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கேட்க போதில்லை. பட் கரேபியன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2007 எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ கரேபியன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆக்ட்ஸ் அஸ் ஃபைனல் அப்பலேட் கோர்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் யோசிப்போம், ஃபைனல் அப்பலேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஃபைனல் அப்பலேட் தான். CARICOM இஸ் அண்ட் ஃபைனல் அப்பலேட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CARICOMோட ஸ்டேட்டஸ். ஃபுல் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர், குவானா, சுரினாம். ஸோ சின்ன கண்ட்ரிஸ் இங்கே நிறைய, டோட்டலாக 15 கண்ட்ரிஸ். ஸோ அசோசியேட் மெம்பர்ஸ் வந்து கிரீன் கலர்ல இருக்கிறது. அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வந்து மெக்சிகோ, கொலம்பியா, வெனிசுலா அப்சர்வர் ஸ்டேட்டஸ்ல இருக்குங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Consider the following statement with reference to Atlantic meridional overturning circulation. ரொம்ப ஃபேமஸான AMOC. ஸோ AMOCன்னு தான் இதை சொல்லுவாங்க, அட்லாண்டிக் மெரிடியனல் ஓவர்டர்னிங் சர்க்குலேஷன். இட் இஸ் a system of Atlantic Ocean. It is a system of Atlantic Ocean currents circulating cold water northwards and warm water southwards. நல்லா பாருங்க, cold water northwards and warm water southwards. சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ அப்படியே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, கோல்டு வாட்டர் சவுத்வர்ட்ஸ், வார்ம் வாட்டர் நார்த்வர்ட்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. குளோபல் வார்மிங் டிஸ்டர்ப்ஸ் பேலன்சிங் பிட்வீன் வார்ம் அண்ட் கோல்டு வாட்டர். எஸ், குளோபல் வார்மிங் வந்து பார்த்தீங்கன்னா விச் வீக்கன்ஸ் த AMOC. ஸோ ஏன்னா வார்ம் அண்ட் கோல்டு வாட்டர் டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னா AMOC வந்து டிஸ்டர்ப் ஆகிடும், அந்த சர்க்குலேஷன் வந்து பாதிக்கப்படும். ஸோ 2 ஒன்லி கரெக்ட். அட்லாண்டிக் மெரிடியனல் ஓவர்டர்னிங் சர்க்குலேஷன், AMOCனா என்ன? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். AMOC is a system of Atlantic Ocean currents circulating the warm water northwards. எப்பவுமே வந்து டைரக்ஷன்ஸ் வந்து மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலே டைரக்ஷன்ஸ் வந்து மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. வார்ம் வாட்டர் நார்த்வர்ட்ஸ், கோல்ட் வாட்டர் வந்து சதர்ன்வர்ட்ஸ். Crucial of global heat nutrition distribution. It forms a global conveyor belt connecting ocean currents worldwide. Circulation process. Warm surface water flows to polar region. Cooling ice forms create denser, saltier water that sinks. Dense water flows southwards and deeper. Upwelling bring back to the surface, completing the cycle. Okay. Impact on climate. Regular regulations, moderation conditions of Western Europe, Northern America by transporting tropicals. ஓகே. மரைன் பயோடைவர்சிட்டி. ஆக்சுவலாக எப்பயுமே வந்து அப்வெல்லிங் நடக்கும். அப்வெல்லிங் அப்படிங்கிறது வந்து கோல்டு, அதாவது கீழே இருக்கிற நியூட்ரிஷன்ஸை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே கடலுக்கு மேலே கொண்டு வந்து விடும். ஓகே. இந்தியா ப்ரப்போஸ்டு 7 key pillars to strengthen CARICOM. ஆக்சுவலாக இந்த இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 key இதை வந்து CARICOMல வந்து இந்தியா சம்மிட்ல வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் சேஃப்டி. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் சேஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டிங் அண்ட் கல்ச்சர். ஸோ அதுக்கு அடுத்து வந்து டெரரிசம் அண்ட் எக்ஸ்ட்ரீமிசம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து டெரரிசம் அண்ட் எக்ஸ்ட்ரீமிசம்ங்கிற கான்செப்ட்டுக்கும் கரேபியனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ ஒன்லி 3 தான் கரெக்ட்.
Narendra Modi, PM Narendra Modi proposes several key pillars to strengthen the ties of CARICOM. ஸோ அந்த ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகன், அந்த அந்த ரிலேட்டட் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ CARICOM during the second Indian CARICOM summit at Guyana. First PM to visit Guyana over 50 years. As trade, technological and tourism. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஎம் இந்த ட்ரேட் விசிட் வந்து இது பண்ணுது. 7 key pillars வந்து கெப்பாசிட்டி பில்டிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் சேஃப்டி, ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் கிளைமேட் சேஞ்ச், இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி, கிரிக்கெட்டிங் அண்ட் கல்ச்சர், ஓஷன் எக்கானமி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த 7 key pillars. இந்த 7 key pillarsல டெரரிசம் கிடையாது. கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 100,000 IT ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ்ட், ப்ரப்போஸ்ட் எக்ஸ்பேண்டிங் இந்தியாஸ் டெக்னாலஜி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணுறோம். அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ட்ரோன்ஸ் அண்ட் மில்லட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறாங்க. ரெனியூபிள் எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியா இனிஷியேட்டட் இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ். அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா CARICOM கண்ட்ரிஸ் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. கிரிக்கெட் அண்ட் கல்ச்சர், ஸோ ப்ரப்போஸ் 11 scholarships ஃபார் CARICOM கண்ட்ரிஸ் ஃபார் விமென்ஸ் கிரிக்கெட் கோச்சிங் யூசிங் கிரிக்கெட் ஃபார் எம்பவர்மெண்ட். ஓஷன் எக்கானமி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மரைன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், கனெக்டிவிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் பண்றதுக்கு, செக்யூரிட்டி வந்து இது பண்றதுக்கு இந்தியா வந்து சப்போர்ட் பண்றாங்க. மெடிசன் ஹெல்த், அஃபோர்டபுள் ஹெல்த் சொல்யூஷன்ஸ் வயா இந்தியாஸ் ஜான் அஷுண்டி ஸ்கீம். ஆக்சுவலா இந்தியாஸ் ஜான் அஷுண்டி ஸ்கீம் வந்து அஃபோர்டபுள் மெடிசன் சிஸ்டம். அதுக்காக தான் வந்து ஜான் அஷுண்டி ஸ்கீம். இது மூலியமா அவங்களுக்கும் வந்து அஃபோர்டபுள் மெடிசன்ஸ் வந்து CARICOM கண்ட்ரிஸ்க்கு அஃபோர்டபுள் மெடிசன் ப்ரொவைட் பண்றாங்க. தேங்க்யூ.